இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எக்ஸசைஸில் 4.1 கொஷின் நம்பர் 12 சிமிலாரிட்டி ட்ரையாங்கிளில் 6/5 அதாவது கிரேட்டர் தென் 1 சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெப்டோகிராம் ட்ரா பண்ணிக்கிங்க, சரிங்களா? ரெப்டோகிராம் ட்ரா பண்ணிக்கிங்க. அதே ஐடியா தான் ரெப்டோகிராம் வரும், இந்த மாதிரி வரும். ரெப்டோகிராம் வந்து இதுதான் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் மாதிரி ரெப்டோகிராம் வரும், சரிங்களா? மேபி நீங்கள் லெட்டர் கொடுத்தாலும் லெட்டர் நோட் பண்ணிக்கிங்க. PQ இது சின்ன ட்ரையாங்கிள் 6, கரெக்டுங்களா? இது என்ன கிடைக்கும்? P1 R1 எக்ஸ்டெண்ட் ஆகும். மீதி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ரையாங்கிள் உள்ளேயும் சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் வெளியும் சின்ன ட்ரையாங்கிள் உள்ளே வரும். இது கிரேட்டர் தென் 5 பெரிய ட்ரையாங்கிள் வெளியும் இது வந்து உள்ளே வரும், சரிங்களா? சரி, எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே PQR நோட் பண்ணால நான் ஒரு ட்ரையாங்கிள் எனி மெஷரில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? எனி மெஷரில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி அது PQன்னு வச்சனால என்ன பண்ணிட்டேன், PQR நோட் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் எது பெரிய நம்பரு? 6. மேலேயும் கீழேயும் பார்க்காதீங்க, காமனாக எது பெரிய நம்பரோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், எனி மெஷர் வச்சுட்டு எத்தனை ஆர்க்கு ட்ரா பண்ணணும்? 6 ஆர்க்கு ட்ரா பண்ணணும், மறக்கக்கூடாது. கீழே இருக்கிறதான் ட்ரா பண்ணணும், மேலே இருக்கிறதான் ட்ரா பண்ண கிடையாது. இருக்குல்ல எவ்வளோ பெருசு இருக்குதோ அத்தனை ஆர்க்கு ட்ரா பண்ணணும். பண்ணிடலாமா? எனி மெஷர் 1 2 3 4 5 6, சரிங்களா? இந்த 6 ஆர்க்குக்கு அப்புறம் இது எது சின்ன மெஷரு? 5. இந்த என்ன பண்ணணும் நான் இருக்குதுங்களா, எது கீழே இருக்கிறதோ அதுக்கு தான் ட்ரா பண்ணணும். அப்போ இது எது கீழே இருக்குதோ அதுக்கு தான் இந்த பாயிண்ட் ட்ரா பண்ணணும். அப்போ இது என்னது, Q-வா? இது Q1 Q2 Q3 Q4 Q5 Q6. அப்போ இந்த Q5ஐயும் இந்த 6ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்களா? இப்போ எங்கேருந்து Q5லேருந்து எனி மெஷருக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதே ஐடியா தான். இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதனோட மெஷர் எடுத்துக்கிட்டு Q6லேருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மெஷர் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த Q6ங்கிற பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்களா? இதில் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கிளியரா? இப்போ இது 6 நோட் பண்ணிங்களா? இது இந்த பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கணும்? R1 நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? இப்போ இங்கே என்ன பண்ணீங்க, இங்கே ஒரு மெஷர் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, இங்கேருந்து ஒரு மெஷர் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் மெஷர் பண்ணிவிட்டு அதே ஐடியாவுக்கு இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே ஐடியாவுக்கு இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. கிளியரா? இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தியா, இது திரும்ப நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆகிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி, கரெக்டுங்களா? என்ன பண்ணுறீங்க, இதையும் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ இது Pனா இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, இங்கே நான் மாற்றி போட்டுக்கிறேன். இது வந்து P, இது வந்து P1. அதே மாதிரி இது வந்து P1. அப்போ நம்மளுக்கு சின்ன ட்ரையாங்கிள் யார்? இது சின்ன ட்ரையாங்கிள், கரெக்டுங்களா? அப்போ ட்ரையாங்கிள் PQR சிமிலர் டு எது பெரிய ட்ரையாங்கிள்? P1QR1, கரெக்டுங்களா? ட்ரையாங்கிள் P1QR1 இது எதனோட கேஸு? கிரேட்டர் தென் 1 கேஸு. இது என்ன பண்ணணும்னு ஒரு ரிவைஸ் பண்ணிடுற பாருங்கள். 6/6 இருக்குது, 6/5 இருக்குது, கிரேட்டர் தென் 1. அப்போ 6 லைன் ட்ரா பண்ணிக்கணும் ஆர்க்கு, எனி மெஷர் ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டு. அப்போ 5லேருந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் 6க்கு வரணும், கரெக்டாக? 5லேருந்து இந்த ஆர்க்கு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் 6க்கு இந்த மெஷர் எடுத்து 6க்கு ட்ரா பண்ணிவிட்டு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணணும். அதே ஐடியா இந்த 6 வச்சு ஆர்க்கு ட்ரா பண்ணிவிட்டு இதை மெஷர் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும், ட்ரா பண்ணி கட் பண்ணி போடணும்.